வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில், வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே, அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 33 வரையிலானவைகள். இயேசு தம் சீடருடன் பிலிப்பு சிசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, 2 காரியங்கள் இங்கே பரிமாறப்படுகிறது. ஒன்று, நான் யார் என்று எனக்கு தெரியாமல் இந்த சமூகத்திலே ஆழமான அகலமான பணிகளை நம்மால் வாழ்ந்து காட்ட முடியாது. 2வது, கடிந்து கொள்ளுதல் எப்பொழுதுமே தவறாக பார்க்கப்படக்கூடாது. அது கருணையின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. இயேசுவின் நான் யார் என்ற கேள்வியை பற்றி பார்க்கின்ற முன்பாக, இயேசு எந்த இடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார் என்பதை பார்த்து விடவும். பிலிப்பு சிசரியா என்றால் ஏரோதின் மகனான பிலிப்பு சீசரை குறிக்கும் பொருட்டும் தன் புகழினை நிலைநாட்டும் பொருட்டும் கட்டப்பட்டதுதான் இந்த நவீன நகரம். எங்கு திரும்பினாலும் 8 திசைகளிலும் அரசர்களை பற்றியே துதிகளும் அவர்களின் பிள்ளைகளாகவே இருந்தன. இந்த இடத்தில் பிற இனத்து மக்கள் அதிகமாக வாழ்ந்ததினால் அவைகளின் சிலைகளும் கோவில்களும் அதிகமாக இருந்தன. இப்பேற்பட்ட இடத்தில் வைத்துதான் தாவீது மன்னரை விட மிகச் சிறந்த மன்னராகிய மெசியா வருவார் என எதிர்பார்த்தவர்களிடம் இயேசு நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். எவ்வாறு யோர்தான் நதிக்கரை அனுபவம் இயேசுவின் பணிவாழ்வுக்கு தொடக்க புள்ளி வைத்ததோ, அதனை போல பிலிப்பு சிசரியாவால் கேட்ட கேள்வி ஒரு சிறு திருப்பத்தை அவருக்கு கொடுத்தது. அதாவது, அதுவரைக்கும் போதனைகளையும் புதுமைகளையும் செய்து வந்தவர் திடீரென தான் அனுபவிக்கிற துன்பங்களையும் சிலுவை சாவையும் பற்றி அறிவித்து தன் சீடர்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை சரிதானா என ஒரு சுய மதிப்பீட்டினை செய்கிறார். இதன் பிறகே அவரது போதனையின் போக்கு மாறியது. மெசியா என்பவர் வல்லமை உள்ளவராகவும் நம்மை உடனடியாக மீட்பவராகவும் அவரை பின்பற்றுகின்றவருக்கு எந்த துன்பமும் தராதவராகவும் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றவராகவும் இருப்பார். நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவர் நன்மைகளை செய்வார், புதுமைகளை செய்வார். அந்த போதகர் சொன்னால் ஜெபித்தால் உடனடியாக செய்மெடுப்பார் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றவர்களும் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற பேதுருவும் ஒன்றே. இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு அவரை தேடி அலைகின்றவர்களை அவர் அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டி விடுவார். நாம் நினைக்கிற மாதிரி அவர் இருக்க வேண்டும் என்பதை மாற்றிவிட்டு அவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவரது வார்த்தைக்கு ஏற்றார் போல நமது வாழ்வினை மாற்ற முயலும் என்று சொன்னால் அதுதான் நம்பிக்கை, விசுவாசம். இன்னைக்கு அதான் நடக்குது. வார்த்தைகளையும் தொண்டைகளையும் வாயை வைத்து வாழ்கின்றவர்களுக்கு பின்னால் போகிற கூட்டம் மாதிரியாக வாழ்ந்து காட்டுகிற மனிதர்களுக்கு பின்னால் போவது இல்லை. விளம்பரம், ஷோ, இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகவும் மவுசாகவே இருக்கிறது. கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கிறது. 2வது, கோடிக்கணக்கான மக்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் தொடர்பில் இருக்க உதவக்கூடிய ஃபேஸ்புக் என்ற முகநூலின் நிறுவனரும் இளம் பில்லியனருமான மார்க் சக்கர்பர்க் ஆரம்பத்திலேயே இதனை பற்றி தந்தையிடம் எடுத்துரைத்த போது அவர் மறுப்பு தெரிவித்து கடிந்து கொண்டாராம். இதனை அவர் கருணையின் வெளிப்பாடாக பார்த்ததால் தான் இன்று முகநூலின் தந்தையாகிறார். ஜப்பானிய கவி சான் சிக்கி டோஹோ என்பவர் தான்
இன்று ஜப்பான் உலகமே மீண்டும் எழவும் நிரந்தர அமைதி நிலவும் மனந்தளராது பாடுபட்டவர். இவர் இளம் வயதிலேயே நாட்டுக்காக போராட தன்னுடைய ஆவலை தெரிவித்த போது இவருடைய தந்தை இவரை கடிந்து கொள்கிறார். இதனை கருணையாக பார்த்ததால் தான் இன்றும் ஜப்பான் அமைதி நாடாக காட்சியளிக்கிறது. இத்தகைய ஒரு கடிதலைத்தான் இறைவார்த்தை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய சமூக பார்வையிலே பார்க்கின்ற போது பேதுருவின் கடிந்து கொள்ளுதல் நியாயமானது. ஏனென்றால் உண்மையான அரசியல் தொண்டன் போல செயல்படுகிறார். அதாவது மனித பார்வையில் அவர் பார்க்கின்றார். ஆனால் இயேசுவின் கடிந்து கொள்ளுதல் தெய்வீக தன்மையில் அமைகிறது. காரணம், அவரின் வாழ்வு மீட்பின் வாழ்வு. அவர் இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் தந்தையின் திட்டம். இத்தகைய தெய்வீகத்தன்மை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இயேசு அங்கு பேதுருவை பார்த்து மிகவும் கொச்சையாகவே கடிந்து கொள்கிறார். ரொம்ப கேவலமாக கடிந்து கொள்கிறார். இருவரின் கடிந்து கொள்ளுதலும் கருணையின் அடிப்படையில் அமைகிறது. அதனால்தான் இயேசு சொன்னது போன்று இறந்து உயிர்த்தெழுகின்றார். பேதுரு திருச்சபையின் தலைவராகவும் மாறுகிறார். சமுதாயத்தில் நம்முடைய கடிந்து கொள்ளுதல் எவ்வாறு இருக்கிறது? தன்னலத்துக்காக கடிந்து கொள்ளக்கூடாது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாகவும் இருக்க வேண்டும். நல்லவைகளுக்காக, பொது நலனுக்காக கடிந்து கொள்ளுதல் சுய விளம்பரத்திற்காக கடிந்து கொள்ளுதல் அல்ல. எனவே கருணையின் அடிப்படையிலா அல்லது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலா நாம் கடிந்து கொள்கிறோம் என்பதை ஒரு கணம் நமக்குள்ளே கேட்டு பார்த்து, கடவுள் விருப்பம் என்னவோ அதை செய்யக்கூடிய திராணியோடு வாழ்வதற்கான ஆற்றலை கடவுள் தரும்படியாக நாம் வேண்டும். பல நேரங்களிலே அடுத்தவரின் வளர்ச்சிக்கு தடையாகவே நம்முடைய கடிந்து கொள்ளுதல் அமைகிறது. சிந்திப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் இயேசுவை ஆழமாக அறிந்திட எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது. நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை.
எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே. அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.